ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் அமேசிங். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிடிஎஸ்ல கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது பேப்பர் 1ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஎன்எம் ஹிஸ்டரியில ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க. சென்னை மகாஜன சபை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஆக்சுவலா நமக்கு தெரியும், இந்திய தேசிய இயக்கம் அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பாத்தீங்க அப்படின்னா 1885ல உருவாக்கப்பட்டிருக்கு. 1885 இது உருவாக்குறதுக்கு முன்னாடி இனிஷியலா இதுக்கு பேஸா இருந்தது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சங்கம். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஸ்டின்ல அதிகமா கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. ஒண்ணு சென்னை வாசிகள் சங்கம், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா சென்னை மகாஜன சங்கம். சென்னை மகாஜன சங்கம், அதாவது இந்த சங்கங்கள்லாம் எதுக்கு தோன்றுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சங்கம், இந்த சங்கம் எதுக்கு தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாசிகள் சங்கம் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். எதுக்காக அப்படின்னா, மக்களோட பிரச்சனைகளை தனித்தனியா நம்ம சொல்றதை விட எல்லாரும் சேர்ந்து அதை ஒரு அறிக்கையா ரெடி பண்ணி கூட்டமா சேர்ந்து நம்ம போய் அதை சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றதுக்காக தான். தனித்தனி பிரச்சனைகளை ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரு ஒரு மொத்தமா ஒரு குழுவா சேர்ந்து அவங்க கிட்ட போய் அதை முறையிடுறதுக்கான ப்ராசஸ்க்காக தான் இந்த சங்கமே ஸ்டார்ட் ஆயிருக்கும். சென்னை வாசிகள் சங்கம் பாத்தீங்க அப்படின்னா எந்த இயர் அப்படின்னா 1852ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சென்னை மகாஜன சங்கம் பாத்தீங்கன்னா 1884ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா இயர் மட்டும் கேட்பாங்க. இப்ப டேட்டோடையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேட்டுமே ரொம்ப ஈஸியான டேட் தான், ரெண்டும் கனெக்ட் பண்ற மாதிரி. சென்னை வாசிகள் சங்கம் பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 26 1852. இதுவே சென்னை மகாஜன சங்கம் பாத்தீங்க அப்படின்னா மே 16. நீங்க ரெண்டையுமே சேர்ந்து பேரலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வாசி அப்படின்றது எத்தனை எழுத்துங்க? 2 எழுத்து. அப்ப 52, 2ல முடியும். மகாஜனன்றது எத்தனை எழுத்து? 4 எழுத்து. அப்ப 84. ஏன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப நீங்க சென்னை வாசிகள் சங்கமும் கேட்பாங்க, சென்னை மகாஜன சங்கமும் கேட்பாங்க. அப்ப நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது இயர். அப்ப ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, வாசினா 2 எழுத்து, அப்ப 1852. மகாஜனம்னா 4 எழுத்து, அதனால 1884. யூஸ்வலா இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் விடுவாங்க. என்ன நம்ம படிச்சுட்டு போனாலும் அந்த இடத்துல நம்மளுக்கு குழப்பிடும். அதனால இந்த ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காம இருக்கும். இப்ப இயர் இதோட டேட்டும் பாத்துக்கோங்க. 26 அப்படியே டபுள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 52 வரும். அப்ப பிப்ரவரி 26. இந்த இடத்துல மே 16, சரிங்களா? அந்த 10 நாள் கம்மியா மகாஜன சங்கம். இது ரெண்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சென்னை மகாஜன சங்கத்தை பத்தி கூடுதல் தகவல் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இது சென்னை வாசிகள் சங்கம் தொடங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து உருவானதுதான் இந்த சென்னை மகாஜன சங்கம். அதாவது தென்னிந்தியால ஒரு தெளிவான நோக்கத்தோடு நமக்கு என்ன தேவை, நம்ம நோக்கம் என்ன அப்படின்றத ஒரு சேர்த்து அதை வெளிப்பாடா பண்றதுக்காக உருவான சங்கம் தான் இந்த சென்னை மகாஜன சபை. இந்த சென்னை மகாஜன சபையில தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரங்கையா. தலைவர் ரங்கையா. செயலாளர் அனந்தசார்லு. செயலாளர் அனந்தசார்லு. இவங்க 2 பேரும் தான் முக்கியமான ஆட்கள். கொஸ்டின்ல நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர்ல இதுவும் கேட்டிருந்திருக்காங்க, தலைவர் யாரு செயலாளர் யாரு அப்படின்னு. இந்த சங்கம் உருவாகுறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொருத்தர் இந்த சங்கம் உருவாக்க காரணமா இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆள் உருவாக்க காரணமானவர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ரெங்கையா, அனந்தசார்லு, இன்னொருத்தர் இருக்காரு. இவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த சங்கம் 1884ல தொடங்கியிருப்பாங்க. நமக்கு தெரியும் ஐஎன்சி உருவான ஆண்டு 1885. அப்ப இந்த சங்கம் ஒரு வருஷம் செயல்பட்டு கடைசியில போய் ஐஎன்சி கூட இவங்களும் ஜாயின் பண்ணிடுவாங்க. இதுதான் மெட்ராஸ் மகாஜன சபையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். தலைவர், செயலாளர், உருவானவங்க யாரு, இன்னொருத்தவங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. பிளஸ் இயரு, மந்த், இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, டெக்னிக்கல் சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இந்த ஏரியால.
நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல மீட் பண்ணலாம். நம்ம அகாடமில சிடிஎஸ்க்கான பேப்பர் 1க்கான கிளாஸஸ் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. யாருக்கும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.